Hi friends, இதில் next topic பார்க்க போகிறோம் sequence பற்றி. sequence அதோட illustration example exercise பார்க்க போகிறோம். This video is sponsored by BuyMode e-shopping application. BuyMode e-shopping application is the one of the online shopping app. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா சீக்வன்ஸ் பார்க்க போகிறோம். சீக்வன்ஸ்னால் என்ன? நிறைய நம்பர்ஸ் இருக்கும். அந்த நிறைய நம்பர்ஸை வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட், இப்போ 1 2 3ங்கிறத கொலாப்ஸாக கொடுக்கலாம், வேறு அரேஞ்ச்மெண்ட்டில் எழுதலாம். அந்த மாதிரி வேறு அரேஞ்ச்மெண்ட்ஸ். இல்லைன்னா ஆப்ஜெக்ட்னு எடுத்தோன்னா என்ன சொல்லலாம், சில திங்ஸு, அதாவது பென்சில், எரேசர், ஷார்ப்னர், இந்த மாதிரி வரிசையாக எடுத்தோன்னா அது ஆர்டர் படி எந்த ஆர்டரில் வைக்கிறோம் அதை பற்றி படிக்கக்கூடியது தான் சீக்வன்ஸ். A real valued sequence is a function defined on a set of natural numbers and taking real values. சீக்வன்ஸில் பொதுவாக என்ன வரும்னா ரியல் வேல்யூஸ் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து இந்த சீக்வன்ஸை வந்து ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணும்போது இது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸை தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஈச் எலமெண்ட் இந்த சீக்வன்ஸ் இஸ் கால்ட், அதாவது ஒரு சீக்வன்ஸ் வந்து 1 2 3 இந்த மாதிரி இருக்குதுன்னா அந்த சீக்வன்ஸ் வந்து 1 2 3 இந்த மாதிரி இருக்குதுன்னா இந்த சீக்வன்ஸை இந்த டேர்ம் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், அதாவது இதில் இருக்க ஒரு டேர்மும் ஒவ்வொரு வேல்யூவுமே டேர்ம்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஈச் எலமெண்ட் இந்த சீக்வன்ஸ் வந்து டேர்ம்னு சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருந்துச்சுன்னா அது ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் பொசிஷனில் இருந்துச்சுன்னா அது செகண்ட் டேர்ம், இதே மாதிரி போயிட்டே இருக்குது. ஒரு nth பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது nth டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சீக்வன்ஸ் எந்த மாதிரி எழுதலாம்னா இந்த மாதிரியும் எழுதலாம். நெக்ஸ்ட்டு illustration 1 3 5 7 is a sequence. இது ஒரு சீக்வன்ஸ். இதுக்கு ஜென்ரல் ஃபார்ம் நம்ம வந்து an எழுதணும். இதை எப்படி எழுதுனாங்க? 2n - 1 அப்படின்னா 3க்கும் 1க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம். 3 - 1 வந்து 2. அதே மாதிரி 5 - 1 வந்து 5 - 3 வந்து 2. அப்போ டிஃப்ரென்ஸ் எல்லாமே 2ஆக இருக்குது. ஸோ இப்போ இந்த 5ஐ எப்படி எழுதலாம்? 2 × 2 + 4 2 × 2 + 1ங்கிறத 5ன்னு எழுதலாம். இங்கே -3க்கு பதில் -3ன்னு இருக்குது. -3யை 2 - 1ன்னு எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி எழுதும்போது 2n - 1ங்கும் போது காமன் டேர்ம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2ல் n-க்கு பதில் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 - 1 ஃபஸ்ட்டு டேர்ம் கிடச்சிடும். 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 - 1 செகண்ட் வேல்யூ கிடச்சிடும். 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 × 3 வந்து 6, 6 - 1 வந்து 5. இதே மாதிரி ஒரு வேல்யூவும் போடும்போது கிடைக்கும். ஸோ அப்போது அந்த வேல்யூஸ் தான் இங்கே எழுதியிருக்கும். நெக்ஸ்ட்டு இது ஒரு சீக்வன்ஸ். இதோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா AS = 1/n + 1ன்னு கொடுத்துருக்காங்க. n வந்து ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கலாம். ஸோ அப்போ அதோட ஒரு வேல்யூக்கும் 1/1 + 1 அப்படிங்கிறது 1/2. இப்போ 2ன்னு போட்டோன்னா n-க்கு 1/2 + 1 3, 1/3. 3ன்னு போட்டோன்னா 1/4. இதே மாதிரி போயிட்டே இருக்கும். ஃபைனைட் சீக்வன்ஸ்னால் என்ன? ஒரு ஃபைனைட் சீக்வன்ஸ்னால் ஒரு சீக்வன்ஸ் வந்து ஒரு இடத்துல n அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் முடியுது. இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்னா 1லேருந்து n இந்த வேல்யூக்குள்ளே முடியுதுன்னா அது ஃபைனைட் சீக்வன்ஸ். இதே அந்த n-ஐயும் தாண்டி போகுச்சுன்னா அது இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஒரு சீக்வன்ஸில் ஃபங்க்ஷனை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது சீக்வன்ஸில் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் வரும்னு சொல்லிட்டோம். அந்த சீக்வன்ஸில் இருக்க ஒரு டேர்மையும் எடுத்துக்கணும். 1ன்னு சொல்லும்போது அது A1ஆக வரும், 2ன்னு வரும்போது A2ன்னு வரும், 3ன்னு சொல்லும்போது A3ன்னு வரும், 4ன்னு சொல்லும்போது A4ன்னு வரும், 5ன்னு சொல்லும்போது A5ன்னு வரும். நேச்சுரல் செட்லேருந்து அந்த ரியல் வேல்யூஸ் அந்த டேர்முக்கு போகுது அந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி போகும்போது அந்த ஃபங்க்ஷனை எப்படி எழுதலான்னு சொன்னோன்னா f(k) = ak அப்படின்னு எழுதலாம். இதில் இருக்க இந்த வேல்யூவெல்லாம் சீக்வன்ஸ்னு சொல்லிட்டாங்க. இது அசோசியேட் பண்ணக்கூடிய சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் வந்து f(k) = ak அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. k வந்து 1 நேச்சுரல் நம்பர்ஸ் ஏதோ. தென் ப்ராக்ரஸ் செக்னா fill in the blanks for the following sequence. இந்த சீக்வன்ஸ்க்கு அடுத்த நம்பர் கேட்டிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து 7 இருக்குது. 7லேருந்து 8 ஆட் பண்ணும்போது 6 ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? 13 கிடைக்குது. 13லேருந்து 6 ஆட் பண்ணும்போது 19 கிடைக்குது. அப்போ அடுத்த வேல்யூ என்ன இருக்கும்? அதே மாதிரி ஒரு 6 ஆட் பண்ணணும்.
19 + 6ங்கிறது 25. தென் இங்கே 2 வந்து நெக்ஸ்ட்டு 2 டேஷ் கொடுத்துருக்காங்க, 10 17 26ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இதுக்கு அடுத்து இருக்க வேல்யூவோட டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 10க்கும் 17க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 7 இருக்குது. 17க்கும் 26க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா எவ்வளோ இருக்குதுன்னா 9 இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி உள்ளதோட டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும்னா 5 இருக்கும், இங்கே 3 இருக்கும். ஸோ அதே இன்க்ரீஸில் தான் வருது. ஸோ அதனால் இந்த இடத்துல நமக்கு வேல்யூன்னா 5. இங்கே 1000 100 10 1 இருக்குது. அப்போ இதை டிவைட் பண்ணிக்கிட்டே போகும்போது இங்கே என்னவா இருக்கும் 1/10 இருக்கலாம், இல்லைனா 0.1 இருக்கலாம். இது இல்லைனா அந்த மாதிரி எழுதிக்கலாம். A sequence is a function defined on the set of, அதாவது ஒரு சீக்வன்ஸ் வந்து ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணியிருக்கும் போது அதில் இருக்கிற a set of all values எப்படி தான் இருக்கும்னா ரியல் நம்பர்ஸாக தான் இருக்கும். Then nth term of the sequence 0, 2, 6, 12, 20 can be expressed as, அதாவது இதோட nth term எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. 0 அடுத்த வேல்யூ 2ஆக இருக்குது, அதுக்கு அடுத்த எண்ணுக்கு வந்து 1ன்னு போடும்போது இங்கே 1 1 - 1 வந்து 0ன்னு வந்துடும். 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 2 2 - 1 வந்து 2. 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 3 - 1ங்கும்போது 3 × 2 6. இதே மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் nth வேல்யூ என்னென்னு எழுதலாம், n × n - 1ன்னு எழுதலாம். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஆல் சீக்வன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன், எல்லா சீக்வனும் ஃபங்க்ஷனாக இருக்குமா? இந்த இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆமாம் ட்ரூ. எல்லா ஃபங்க்ஷனும் சீக்வன்ஸாக இருக்குமா? அது இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை, சீக்வன்ஸாக இருக்காது, அது வேறு மாதிரியாக இருக்கலாம். ஃபைண்ட்ஸ் next 3 terms of the sequence. இப்போது 3 சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதோட அடுத்த 3 டேர்மை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சீக்வன்ஸில் A1 வந்து 1/2ஆகவும், A2 வந்து 1/6ன்னு எடுத்துக்கிறோம், A3 வந்து 1/10 எடுத்துக்கிறோம், A4 வந்து 1/14 எடுக்கிறோம். இது எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது இது 1 + 1 இருக்குது 2, 2 + 4 போடும்போது 6ன்னு கிடைக்குது, 6 + 4 போடும்போது 10 கிடைக்குது, 10 + 4 போடும்போது 14 கிடைக்குது. அப்போ இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன கிடைக்கும்? 14 + 4 வந்து 1/18, 18 + 4 வந்து 1/22, 1/22 + 4ங்கிறது 1/26. இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் என்னது? 1/18, 1/22, 1/26. ரெண்டாவது சீக்வன்ஸ் என்ன? 5 2 -1 -4. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் A1 வந்து 5, A2 5 - 3 வந்து 2, A3 வந்து 2 - 3 வந்து -1, A4 வந்து -1 - 3 = -4. அப்போ நமக்கு என்ன வேணும்? A5 A6 A7 தான் வேணும். ஸோ அங்கே என்ன பண்ணலாம்? A5 வந்து -4 -3 போடும்போது -7, அதே மாதிரி A6க்கு பண்ணும்போது -7 -3 போடும்போது -10, A7க்கு -10 -3 போடும்போது -13. இந்த 3 வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ மட்டும் நம்ம எடுத்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் 1 0.1 0.01. ஸோ A1 வந்து 1ன்னு எடுத்துக்கலாம், A2 வந்து 1/10ன்னு எடுத்துக்கிறோம், ஏன்னா 0.1 1/10ன்னு கூட எடுத்துக்கலாம், A3 வந்து 1/100ன்னு எடுத்துக்கிறோம், அந்த வேல்யூ வந்து 0.01. இதுக்கப்புறம் A4 A5 A6 இந்த மாதிரி ஒரு 0வை இன்க்ரீஸ் பண்ணி வந்துச்சுன்னா அந்த வேல்யூஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். Find the general term of the following sequence 3 6 9, 1/2 2/3 3/4. இந்த மாதிரி 3 வேல்யூஸ் டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு nth டேர்ம் கண்டுபிடிக்கும் போது இதில் வந்து எல்லாமே 3யோட மல்டிபிள்ஸாக இருக்கிறதுனால an வந்து 3n கிடைக்கும். இதில் எப்படி இருக்குன்னா 1/2 இருக்குது, அப்போ 1/1 + 1. இப்போ 2/2 + 1, 3/3 + 1 இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ nth டேர்ம் என்னவாக இருக்கணும்னா n/n + 1 இருக்கணும். இப்போ இதுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது 1 1 + 1 2 இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்த சீக்வன்ஸ் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து மாற்றி வருது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்? -1 the whole power n + 1ன்னு எடுத்துக்கிறோம். எதனால் n + 1 கொடுத்துருக்கோம்னா ஃபஸ்ட்டு டேர்ம் பாசிட்டிவாக இருக்குது, செகண்ட் டேர்ம் நெகட்டிவாக இருக்குது. ஸோ அப்போ n-க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ்னு வந்துடும். ஸோ அதனால் n + 1ன்னு எடுத்துட்டோம். இப்போ இதில் எல்லாமே 5ஓட ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதனால் 5 power n-ன்னு எடுத்துக்கிட்டோம் nth டேர்ம். நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 2.21. The general term of the sequence is defined as an. an கொடுத்துருக்காங்க. n ஆடாக இருக்கும்போது அந்த an இப்படி இருக்கும், ஈவனாக இருக்கும்போது இப்படி இருக்கும். ஸோ அப்போ அதிலிருந்து 11th டேர்மும் 8th டேர்மும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது 11th டேர்ம். 11ங்கிறது ஆடாக இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம். an = n+3 அப்படிங்கிற ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம். தென் 11 nக்கு பதில் 11 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 11 × 11 + 3ன்னு வரும். 11 + 3 வந்து 14. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 154ன்னு கிடைக்குது. அட் த சேம் டு ஃபைண்ட் A18 கண்டுபிடிக்கணும். 18ங்கிறது ஈவன் நம்பர். ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். தென் A18 = 18² + 1. 18² 324 + 1 = 325. நமக்கு தேவையான A11 and A18 கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைண்ட் தி ஃபஸ்ட் 5 டேர்ம் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ். ஃபஸ்ட்டு 5 சீக்வன்ஸ் கேட்டிருக்காங்க. A1 A2வும் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம A3லேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். A3 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா A3 - 1 வந்து A2 வருமா? இங்கே 3 - 2ங்கிறது 1 வருமா? A1 + 1 3. A2ஓட வேல்யூ 1, A1ஓட வேல்யூ 1 + 3 அப்போ 1/4. A4 அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 4 - 1 வந்து A3, 4 - 2ங்கிறது A2 + 3. இப்போது A3ஓட வேல்யூ 1/4, A2ஓட வேல்யூ 1 + 3 அப்போ 1/4 4 × 4 போடும்போது 1/16 கிடைக்குது. அட் த சேம் A5 அப்படின்னு எடுத்தோன்னா 5 - 1 வந்து 4, இங்கே 5 - 2ங்கிறது வந்து 3. அப்போ A4 / A3 + 3. இப்போது A4ஓட வேல்யூ 1/16, A3ஓட வேல்யூ 1/4 + 3. இப்போ இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். இதில் /1ன்னு வச்சுக்கிறோம். ஸோ அப்போ எல்சிஎம் 4ஆக கிடைக்கும். அப்போ இங்கே 1 இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 1 + 12 / 4. நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்குது. அப்போ 13 / 4. இன்னொரு ஸ்டெப் கூட எழுதலாம். 1/16 / 13 / 4. டினாமினேட்டரில் இருக்கும்போது அதை வந்து ரெசிப்ரோக்கலாக எழுதலாம். 1/16 × 3/4/13 அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ 16 இதில் ஒரு 4 கேன்சல் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணதுக்கப்புறம் 1/4 × 13 வரும். ஸோ அப்போ 1/52. அப்போ ஃபஸ்ட்டு 5 டேர்ம் வந்து இதுதான். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.4. ஃபஸ்ட் இந்த ஃபைண்ட் த நெக்ஸ்ட் 3 டேர்ம் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ். இதுக்கு அடுத்து இருக்க 3 டேர்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லையா, அதே மாடல் தான். இப்போ A1 வந்து 8ஆக இருக்குது, A2ங்கிறது 8 × 3ஆக இருக்குது, A3ங்கிறது 72 24 × 3ஆக இருக்குது. இதுக்கப்புறம் இருக்கிறத எப்படி எழுதலான்னா ஒரு வேல்யூவும் அடுத்த வேல்யூவுக்கு 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ A4 வந்து 72 × 3னும், A5 கிடைச்ச வேல்யூலேருந்து 3யும் மல்டிப்ளை பண்ணுறோம். கிடைச்ச வேல்யூலேருந்து A6க்கு அப்புறம் தேவையான அந்த 3 டேர்ம் நெக்ஸ்ட்டு 3 டேர்ம் கிடச்சிச்சு. இப்போது அடுத்த டேர்ம் வந்து A1 வந்து 5ஆகவும், A2 வந்து 5 - 4 1ன்னு கிடைக்கி, A3 வந்து 1 - 4 வந்து -3ன்னு கிடைக்கும். அப்போ -4ஓட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு அடுத்த வேல்யூ வந்து -3 - 4 கண்டுபிடிக்கிறோம். அப்போ -7 கிடைக்குது. அடுத்த வேல்யூவுக்கு -7 - 4 போடுறோம். அப்போ -11 கிடைக்குது. A6க்கு போடும்போது -11 - 4 போடும்போது -15 கிடைக்குது. அப்போ நமக்கு தேவையான நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு 1/4, 2/9, 3/16. A1 வந்து 1/4. அப்போ 1/1 + 1 the whole square போடும்போது 1/2² வரும். ஸோ அப்போ 1/4ன்னு எழுதணும். A2ங்கிறது 2/2 + 1 the whole squareன்னு எழுதலாம். ஸோ அப்படி எழுதும்போது 3² வரும். ஸோ அதுதான் 2/9 கிடைக்கும், 2/9 கிடைக்குது. A3 கண்டுபிடிக்கிறோம். 3 / 3 + 1 the whole square போடுறோம். அப்போ 3/4² வரும். அது 3/16 கிடைக்குது. ஸோ அப்போ அதே மாதிரி A4 எழுதும்போது 4 / 4 + 1 the whole squareன்னு எழுதலாமா? அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 4/5² வரும். 5² வேல்யூ 25. அட் த சேம் A5 வந்து 5 / 5 + 1ன்னு எழுதுகிறோம். 5 / 6² கிடைக்குது. 5 / 36. இதே மாதிரி A6 6 / 6 + 1 the whole square = 6 / 7². அப்போ 6 / 49. நமக்கு தேவையான நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கிடச்சிச்சா? ஃபைண்ட் த ஃபஸ்ட் 4 டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் ஹூஸ் nth டேர்ம் ஆர் given by. nth டேர்ம்லாம் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு 4 டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு nக்கு பதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ A1 = இந்த வேல்யூவில் போடும்போது 1² - 2. அப்போ 1 - 2 = -1. n வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது A2 = 2² - 1 2ன்னு வரும். அப்போ 4 - 2 வந்து 2 அப்படிங்கிறது மாதிரி கிடைக்கும்.
அதுக்கு அடுத்து nக்கு பதில் 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது a3 is equal to 3 square minus 2. ஸோ 9 minus 2 equal to 7. இப்போ 4 சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அப்போ 4 ஸ்கொயர் மைனஸ் 2 போடும்போது 16 மைனஸ் 2 14 கிடைக்குது. நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் கிடச்சிருச்சு. இதே மாதிரி அடுத்த சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் என்னென்னா an is equal to -1 the whole power n plus 1 அப்படின்னு இருக்குது. n into n plus 1. இப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது -1 the whole power 1 plus 1 1 into 1 plus 1. இப்போ இது 1 plus 1 வந்து -1 the whole square வரும். இது 1 plus 1 வந்து 2. அப்போ into 1 into 2. ஸோ இப்போ 1 ஸ்கொயருங்கும்போது பாசிட்டிவில் 1 கிடைக்கும். 1 into 1 into 2ங்கும்போது 2 ஆன்சர். நெக்ஸ்ட் 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது -1 the whole power 2 plus 1ன்னு சொல்லலாம். 2 into 2 plus 1. 2 into 2 plus 1ங்கும்போது இது 2 plus 1ங்கும்போது -1 the whole power 3ன்னு வரும். into 2 into 3ன்னு வரும். இந்த -1 கியூப்க்கு வேல்யூ வந்து -1 into -1 into -1 வரும். இது ரெண்டையும் பண்ணும்போது பாசிட்டிவ் கிடச்சிடும், மறுபடியும் நெகட்டிவ் ஆகும். ஸோ அதனால் -6. தென் 3 -1 the whole power 3 plus 1 3 into 3 plus 1. 3 plus 1 வந்து 4. 3 into போட்டோம் பவர் 4 வருது. அட் த சேம் -1 into -1 -1 into -1. இது ரெண்டும் பாசிட்டிவ், இது ரெண்டும் பாசிட்டிவ். ஸோ அதனால் இந்த வேல்யூ பாசிட்டிவாக கிடைக்குது. அட் த சேம் -1 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -1 the whole power 4 plus 1 4 into 4 plus 1 -1 power 5 4 into 5 that is equal to -20. இதே மாதிரி இதில் ஒரு -1 மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸில் ஆன்சர் கிடைக்கும். ஃபஸ்ட் 4 டைம்ஸ் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு 2n ஸ்கொயர் மைனஸ் 6ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த nக்கு பதில் ஃபஸ்ட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்புறம் 1 ஸ்கொயர்னு வருது. அப்போ 2 minus 6ன்னு வரும். ஃபஸ்ட்டு டேர்ம் -4 கிடைக்கும். a2 வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 into 2 ஸ்கொயர்னு வரும். -6 2 ஸ்கொயரோட வேல்யூ 4. 4 into 2ங்கிறது 8. 8 minus 6ங்கிறது 2. அகைன் 3 போடுறோம். 2 into 3 ஸ்கொயர் minus 6 that is equal to 2 into 9 minus 6. அப்போ 2 into 9ங்கிறது 18. 18 minus 6 போடும்போது 12. 4 போடுறோம். 2 into 4 square minus 6. 2 into 16 minus 6 equal to 32 minus 6 that is equal to 26. தேவையான 4 டேர்ம் கிடச்சிச்சு. ஃபைண்ட் த nth டேர்ம் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ். இப்போ ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க, nth டேர்ம் கேட்குறாங்க. இப்போ nth டேர்ம் எப்படி எழுதலாம்? a1 is equal to 2ன்னு இருக்குது. 2 என்ன எழுதலாம்? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு எழுதலாமா? a2ங்கிறது 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு எழுதலாம். 2 ஸ்கொயருங்கும்போது 4 4 ப்ளஸ் 1 வந்து 5ன்னு கிடைக்கும். அடுத்தது 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு எழுதலாம். அது 3 ஸ்கொயருங்கிறது 9 9 ப்ளஸ் 1 வந்து 10. ஸோ a4ங்கிறபோது 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதலாம். 4 ஸ்கொயருங்கிறது 16 16 ப்ளஸ் 1 வந்து 17. ஸோ அதில் அப்படியே போகும்போது nth டேர்ம் என்னது? n ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு எழுதிடலாம் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு. அடுத்தது ரெண்டாவது சப்டிவிஷன் 0 1/2 0 1/2 2/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ a1ங்கிறது 0 0ன்னு எப்படி எழுதலாம்னா 1 minus 1 டிவைடட் பை 1ன்னு எழுதிக்கலாம். அது 0ன்னு கிடைக்கும். ரெண்டாவது a2ன்னு போடும்போது 2 minus 1 டிவைடட் பை 2ன்னு இருக்கும். அப்போ 1/2ன்னு கிடைக்கும். a3 போடும்போது 3 minus 1 டிவைடட் பை 3ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 2/3ன்னு கிடைக்கும். இதே மாதிரி nth டேர்ம் போடும்போது n minus 1 டிவைடட் பை nன்னு கொடுக்குறோம். இதுதான் nth டேர்ம். அடுத்தது 3 8 13 18. a1 3ன்னு கிடைக்கிறதுக்கு 5 minus 2ன்னு எடுத்துக்கலாமா? 5 minus 2ங்கிறது 3. ரெண்டாவது இங்கே 2 into 5 minus 2 அப்படின்னு எழுதலாம். அப்போ 10 minus 2 வந்து 8ன்னு கிடைக்குது. அடுத்தது 3 into 5 minus 2ன்னு எழுதலாம். 15 minus 2 வந்து 13. இதே மாதிரி 4 போடும்போது 4 into 5 minus 2 4 into 5 வந்து 20 20 minus 2 equal to 18. இதே மாதிரி nth டேர்மில் எழுதும்போது அப்போ 5ஓட மல்டிபிள்ஸாக எல்லாமே இருக்கிறதுனால இதை 1 இன்ட்டுன்னு கூட எழுதலாம். அது இருக்கிறதுனால 5n minus 2ன்னு எழுதுகிறோம் nth டேர்மை. Find the indicated terms of the sequence whose nth terms are given by an. கொடுத்துட்டாங்க. a6ம் a13ன்னு கேட்டிருக்காங்க. an கொடுத்துருக்காங்க. இன்னொரு சப்ஸ்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் a4 a11ன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கிவன் an எழுதிக்கிட்டோம். n வந்து 6ன்னு சப்ஸ்டிட் பண்ணோன்னா a6ன்னு வரும். அப்போது 5 into 6 டிவைடட் பை 6 + 2. 5 into 6 வந்து 30. 6 + 2ங்கிறது வந்து 8. இதை 4ஆல் 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 15 டிவைடட் பை 4ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு
n equal to 13 substitute பண்ணுறோம். a 13 5 into 13 divided by 13 plus 2 இது 65 divided by 15 கிடைக்கும். இதை 5ஆல் டிவைட் பண்ணும்போது 13 divided by 3 கிடைக்குது. ரெண்டாவது சப்டிவிஷன் an is equal to minus of n square minus 4 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க 4ம் 11ம் கேட்டிருக்காங்க. n4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது a4 equal to minus of 4 square minus 4 square என்னது 16 minus 4 வந்து 12 இப்போ minus 12. அதே மாதிரி 11 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 11 பண்ணும்போது minus 1 of 11 square minus 4 11 square என்ன 121 minus 4 equal to minus 117. அடுத்தது 5th sum. இப்போ find a8 and a15 அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதோட nth term கொடுத்துட்டாங்க. an வந்து ஈவனாக இருக்கும்போது ஒரு டேர்மும் ஆடாக இருக்கும்போது ஒரு டேர்ம். n வந்து 8 ஃபஸ்ட்டு எடுக்கிறோம் a8 ஃபைன் பண்ணுறதுக்காக. அப்போ அந்த n வந்து என்னதான் இருக்குது ஈவனாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். an equal to n square minus 1 divided by n plus 3ன்னு எடுத்துக்கிறோம். 8 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 8 square minus 1 divided by 8 plus 3ன்னு வந்துடும். 64 minus 1 divided by 11 63 divided by 11. n வந்து 15ங்கிறது ஆடுங்கிறதுனால அந்த anக்கு பதில் இது எடுத்துக்கிறோம். அப்போ n square by 2n plus 1. ஸோ 15 போடும்போது 15 ஸ்கொயர் டிவைடட் பை 2 into 15 + 1. இப்போ இதை 15 ஸ்கொயர் வந்து 2 to 5ன்னு டேரெக்டாக எழுதிடலாம். இங்கே 2 into 5 வந்து 30 + 1 ஸோ 31. Then if a1 equal to 1 a2 equal to 1 and an is equal to 2 an minus 1 plus an minus 2 n வந்து greater than or equal to 3 n belongs to capital N அதாவது natural set of n. Then find the first sixth term of the sequence. first sixth term கேட்டிருக்காங்க. பட் ஆனால் a1 a2 கொடுத்துட்டாங்க. a3லேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல nக்கு பதில் 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா a3 equal to 2 3 minus 1 to a2. இங்கே 3 minus 2ங்கிறது a1. a2க்கும் வேல்யூ 1 தான் a1க்கும் வேல்யூ 1 தான். அதனால் 2 into 1 plus 1 2 plus 1 equal to 3. அடுத்தது a4 எனக்கு பதில் 4 சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். அப்போ பண்ணும்போது இங்கே 4 minus 1 வந்து 3 இங்கே 4 minus 2ங்கிறது 2. அப்போ a3யோட வேல்யூ 3. அப்போ 2 into 3 plus 1 2 into 3ங்கிறது 6 plus 1 வந்து 7. அட் த சேம் 5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 5 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 minus 1 வந்து a4 இங்கே 5 minus 2 வந்து 3. அப்போ 2 into 3யோட வேல்யூ a3யோட வேல்யூ a4ஓட வேல்யூ 7 3யோட வேல்யூ 3. அப்போ 2 into 7 plus 3 equal to 14 plus 3 that is equal to 17. அதே மாதிரி 6 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 6 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6 minus 1 வந்து 5 ஆகும் 6 minus 2 வந்து 4 ஆகும் கிடைக்கும். 2 into 17 plus 7 2 17 சார் 34 34 plus 7 வந்து 41. நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு 6 terms கிடச்சிருச்சு. தேங்க்யூ.